ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கால பைரவர் கோயிலுக்கு அஷ்டமி நாளில் போயிருந்தோம். அப்போ எல்லோரும் தீபம் போட்டிருந்தாங்க. நானும் தீபம் போட்டோம். வீட்டில் இருந்தே நாங்கள் அங்கே கால பைரவர் வாகனத்துக்கு நான் சப்பாத்தி எடுத்துகிட்டு போயிருந்தேன். சப்பாத்தியில் உப்பு கலக்காமல் கோதுமையில் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். இது என்னோடய பழக்கம். எங்கே நான் ட்ராவல் பண்ணாலும், கோவிலுக்காக இருந்தாலும் சரி, இல்லை டூர் போகிறதா இருந்தாலும், எங்கே போனாலும் கையில் ஏதாவது சாப்பாடு, தயிர் சாதம், சப்பாத்தி, இல்லைன்னா பெடிகிரி, ஸ்ட்ரே டாக், இந்த மாதிரி வாயில்லா பிராணிகளுக்கு ஏதாவது உணவு எடுத்துகிட்டு போகிறது நாங்கள் வழக்கமாக பார்த்துட்ருக்கோம். நீங்களும் இதே மாதிரி எங்கே நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் வீட்டிலேருந்து சின்ன கொஞ்சமாக நீங்கள் தயிர் சாதம், ஏதோ உங்களால் முடிந்த உதவி நீங்கள் இந்த மாதிரி வாயில்லா பிராணிகளுக்கு செய்யலாம். இவர் சாப்பிடலை, ஆனால் எனக்கு டல்லாக இருந்தார், ஏன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் நிஜமாக நம்ம கண்ணு முன்னாடி தெரிகிற அனிமல்ஸ் இந்த மாதிரி வாயில்லா பிராணிகளுக்குள்ளே தான் இருக்காருன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கும் அப்படி தோணுனா நீங்களும் இதே மாதிரி எங்கே போனாலும் உணவு கையில் எடுத்துகிட்டு போங்க. இந்த கால பைரவர் கோவிலில் நிறைய கால பைரவர் வாகனத்தை பார்த்தோம். உள்ளே போகிறப்பவே கீழே பார்த்தா கால் தடம். நம்ம கடவுளே உள்ளே நடந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. பக்தர்கள் அத்தனை பேர் போனாங்க. இதை கவனிச்சாங்களான்னு எனக்கு தெரியல. இங்கே இருக்க கோவிலுக்குள்ளே இருக்கிற அத்தனை நாய்களுக்கும் உணவு இல்லை, தண்ணி குடிக்க தண்ணி பாத்திரம் இல்லை, தண்ணி எங்கேயோ தான் குடித்தாங்க, நான் பார்த்தேன். அதை நான் வீடியோ எடுக்க எனக்கு மனசு வரல. சாப்பாடும் இல்லை. இத்தனை பக்தர்கள் நம்ம எல்லோரும் சேர்ந்து போகிறோம். ஆனால் இவங்களுக்கு நம்ம கண்ணுக்கு தெரிந்தும் அவங்கள நம்ம எதுவும் கவனிக்கிறதில்ல. மீறி இந்த சப்பாத்தி, அங்கே இருக்க சப்பாத்தியை இந்த குட்டி பைரவருக்கு கொடுத்து விட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த நாள். இவங்க வீட்டுக்கு திரும்புகிறப்போ எனக்கு இவங்க இத்தனை பேர்த்துக்கு நான் என்னால் முடிஞ்ச உதவி செஞ்ச ஒரு மன நிம்மதியோடு வீட்டுக்கு திரும்பினேன்.